ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு ஜோதிட சரவணாமுத்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் ஒரு தலைப்பு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. மூன்றாம் பாவம் ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் எப்படி இருக்கும்? மூன்றாம் பாவம் புத்திர பாக்கியத்திற்கு தொடர்புடைய ஒரு இடம். மூன்றாம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். இங்கே நாம் சந்திக்க இருக்கும் ஒரு பெரிய தலைவர், கோடான கோடி மக்களின் இதய தெய்வம், நிறைய லட்சக்கணக்கான பேர்களுக்கு அவர்தான் குலதெய்வம். புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல், அப்படி மக்கள் திலகம், பலவாறு பட்டங்கள். அந்த ஐயா புரட்சி தலைவர் ஐயா அவர்களுக்கு எனக்கு அவர் கடவுள் தான். அவருக்கு மக்கள் திலகம் என்ற ஒரு பட்டத்தை தந்தவர் தமிழ்வாணன் என்ற எழுத்தாளர். எல்லோருக்கும் தெரியும் தமிழ்வாணன். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது, அன்றைக்கு இருக்கக்கூடிய என் வயதை ஒருத்தவர்களுக்கு தமிழ்வாணன் கல்கண்டு பத்திரிகையுடைய ஆசிரியர். அவர்தான் மக்கள் திலகம் என்று ஒரு பட்டத்தை தந்தார்கள். புரட்சி தலைவர் என்று மற்ற மக்களால் எம்ஜிஆர் ஐயாவிற்கு தந்தது. பொன்மனச் செம்மல் என்ற ஒரு பட்டத்தை திருமுருக கிருபானந்தவாரியார் சாமிகள் அவர்கள்தான் புரட்சி தலைவருக்கு, மக்கள் திலகத்து ஐயா அவர்களுக்கு பொன்மனச் செம்மல் என்ற ஒரு பட்டத்தை வழங்கினார்கள். அது எல்லோருக்கும் தெரியும், நாடறிந்த உண்மை. இப்போ நாம் மூன்றாவது பாவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்தை, பொன்னான ஜாதகத்தை நான் எடுத்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கும்ப லக்னம், மேஷத்தில் குரு இருக்கார். மிதுனத்தில் கேது பகவான் இருக்கார். கடகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார். துலாவில் சந்திர பகவான் இருக்கார். ராகு சுக்கிரன் தனுசில் இருக்காங்க. சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் இருக்காங்க. இது ஐயாவுடைய புரட்சி தலைவர் ஐயாவுடைய ஜாதகம். இங்கே பார்த்தோம் என்றால் மகரத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான், உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் 4ஆம் இடமான மேஷத்தை, குரு இருக்கின்ற ஸ்தானத்தை மேஷத்தை பார்க்கிறார்கள். அதே போன்று கடகத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக மேஷத்தில் இருக்கிற குரு பகவானை பார்க்கிறார். குரு பகவான் என்றால் கும்பத்திலிருந்து 3ஆம் இடம். சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார். அப்படி என்றால் கும்பலக்கணத்திற்கு 3ஆம் இடமான மேஷத்தை, 3ஆம் பாவத்தை பற்றி தானே நாம் பேசுகிறோம். 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் புத்திர சந்தான பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதற்காக வேண்டி புரட்சி தலைவர் ஐயா அவர்கள் இதை பலமுறை அவரே வருத்தப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் சாதித்து விட்டேன், இதுதான் இல்லை என்று வருத்தப்பட்டார்கள். ஒரு முறை ஒரு எம்ஜிஆர் பக்தர் தலைவருக்கு பத்திரிகை தன் குழந்தைக்கு திருமணம் என்று கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது இரு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று அமர்ந்து விட்டார். வரும் போவர் எல்லோரையும் பார்த்து அனுப்புகிறார்கள். வந்தவருக்கு காத்திருக்கிறோமே, தலைவர் நம்மை ஒதுக்கி விட்டாரா என்று மனசு வருத்தப்பட்டார். இப்படியாக 2 மணி நேரம் போயிடுச்சு. அப்புறம் அவர் அப்படின்னு நெளிகிறாரு, வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. தலைவர் ஒரு ஆளை விட்டு அவர் கூப்பிட்டோம் அப்படின்றார். அப்புறம் வந்தார். என்ன, ஏன் பத்திரிக்கை வரலன்னு மனசில் வேதனைப்பட்டீங்களா? எனக்கு குழந்தையே இல்லைங்க, நான் எப்படி உங்கள் கல்யாண பத்திரிக்கை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணுறது? எங்கள் அண்ணன் வந்துட்டார், அவர் கையில் கொடுங்க, அவர் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா பணத்தை அந்த பத்திரிக்கை மேலே அவர் வச்சு அண்ணங்கிட்ட பத்திரிக்கை வாங்கி அவர் அப்படி கொடுத்து அமிச்சு தான் வரலாறு செய்திகளாக இருக்குது. அந்த மாதிரி பொன்மனச் செம்மல் வள்ளல் குணம் படைத்த கடவுள் ஆக அவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் பார்வையினால் அந்த புத்திர பாக்கியம் இல்லை என்பதை ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு தகவலாக தெரிவிக்கப்படுகிறது. உலக குழந்தைகளை தன் குழந்தைகளாக தத்தெடுத்து, மனதளவில் தத்தெடுத்து சத்துணவு திட்டத்தை வழங்கினார். இன்றைக்கு வரையும் எம்ஜிஆர் ஐயா அவர்களின் சத்துணவு திட்டம்தான் தமிழகத்தில் ஓங்கி நிலைத்து நிற்கின்றது. மேலும் இவருக்கு கும்பலக்கணத்திற்கு 3க்கும் 10க்கும் உண்டான செவ்வாய் பகவான், தர்ம கர்மாதிபதியாக இருக்கின்ற அந்த செவ்வாய் பகவான் ஆக ருச்சுக யோகத்தை பெற்று உச்சத்தில் இருக்கிறார் மகரத்தில். இதன் காரணமாக வேண்டிதான் அவர் அரசியலில் தான் இருக்கும் வரை முடிசூடா மன்னனாகவும்
மற்றும் பிரபலமாகவும் உலகத்தில் எல்லா இடத்திலும் வெற்றி வாகை சூடி முதன்மையாக இருந்திருக்கிறார்கள். பல புகழுக்கு சொந்தக்காரர் யார் என்றால் பொன்மனச்செம்மல் தான். ஆகவே அவருடைய ஜனன ஜாதகத்தை நாம் நினைத்து சிந்தித்து சந்தித்தோம் என்றால் மிகவும் மகிழ்ச்சி புண்ணியமாக கருதுகிறேன். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போமாக.